Hello friends, welcome to our channel. இந்த வீடியோல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போறோம். கிண்ணத்தப்பம். இன்ஸ்டன்ட்டா கிண்ணத்தப்பம் எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். யூஸ்வலாக செய்கிறது மாதிரி இல்லாமல் அரிசி ஊற வைக்காமல் அரைக்காமல் அரிசி மாவில் ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் இது நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் செய்யலாம். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்புவாங்க. வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது இடியாப்ப மாவு. புட்டு மாவு எடுக்காதீங்க, இடியாப்ப மாவு எடுத்துக்கலாம். இதை தனியாக வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் 3/4 கப் அளவுக்கு பொடி பண்ண வெல்லம் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் ஆன் பண்ணதுக்கப்புறமா இந்த பேனை அடுப்பில் வச்சு வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கோங்க. பாகுப்பதம் எதுவும் தேவை கிடையாது. வெல்லம் கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் மட்டும் போதும். இது ரெடி ஆகிட்டு இருக்க நேரத்தில் நாம் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். நான் எடுத்திருக்க இந்த கப் பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவு, அதில் 2 கப் சேர்த்துருக்கேன். இது டோட்டலாக 1 கப் அளவு தான். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான தேங்காய் பாலை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட கிண்ணத்தப்பம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 2 டைம் அரைச்சி 2 பால் எடுத்திருக்கேன். அதாவது மொதல் பால் 2ஆம் பால் எடுத்து ஃபில்டர் பண்ணி இது மாதிரி தனியாக வச்சுக்கலாம். எனக்கு மொத்தம் ஒரு 150 ml இருந்துச்சு தேங்காய் பால். இப்போ நம்ம வெள்ளை கரைசல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கொதி வந்துருச்சு. அப்படியே கொதிச்சுட்டு இருக்கிறப்பவே நாம் எடுத்து வச்சுருக்கிற இடியாப்ப மாவில் ஒரு ஃபில்டரை வச்சு வடிகட்டி சேர்த்துருங்க. அது சேர்த்ததுக்கப்புறமா இது மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் அப்படியே சேர்த்துக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில மாவை பொறுத்து நம்ம அளவுகள் வேறுபடலாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வர்றத அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதுதான் நம்மளோட கிண்ணத்தப்பத்தோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. நான் எடுத்து ஊற்றுறப்பவே உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போது அடுப்பில் ஃப்ளேம் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூடவே கேஷ்யூ நட் அண்ட் கிஸ்மிஸ், அதாவது முந்திரி பருப்பு, உலர் திராட்சை சேர்த்து இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து இந்த நெய்யோடு நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த மாவில் கலந்து விட்டுருங்க. இந்த நெய்யும் சேர்க்குறதுனால இந்த நம்ம கிண்ணத்தப்பம் ஒரு நல்ல டேஸ்ட்டு வாசனையும் கொடுக்கும். இதில் நீங்கள் ஏலக்காய் ஒரு 2 பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது ஒரு பிளேட், அதாவது கிண்ணம் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக நெய் இது மாதிரி க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கிண்ணத்தில் செய்கிறதுனால தான் இதோட நேம் கிண்ணத்தப்பம். இப்போது உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இட்லி பானை வச்சுருக்கேன். இட்லி பானையில் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இட்லி தட்டை திருப்பி போட்டுக்கோங்க. அது மேலே நாம் நெய் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பிளேட்டை வச்சுருக்கேன். இப்போது நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவு இருக்கு இல்லைங்களா, அதில் எல்லாம் சேர்க்காதீங்க. 7லேருந்து 8 குழிக்கரண்டி அளவுக்கு மட்டும் மாவு சேர்த்து இதை 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான கிண்ணத்தப்பம் ரெடி ஆயிரும். நம்ம எடுத்திருக்க இந்த மாவில் 2 கிண்ணத்தப்பம் ரெடி பண்ணிக்கலாம். எல்லா மாவும் சேர்க்காதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது, வேகிறதுக்கும் டைம் ஆகும். இதுனா 10 நிமிஷத்தில் சூப்பராக வந்து கிடைக்கும். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட கிண்ணத்தப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த சைடை இது மாதிரி கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்துடும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான கிண்ணத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ இதை பீஸ் போட்டுக்கலாம். இது மாதிரி கட் பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா பீஸான்னு சொல்லி சூப்பராக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.